கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணியின் சார்பிலே மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த எழுச்சிமிகு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் அன்பிற்கினிய தம்பி செந்தமிழ் செல்வன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய கோவை மாநகர் மாவட்ட மாணவர் அணியினுடைய அமைப்பாளர் அன்பிற்கினிய தம்பி சிவபிரகாஷ் அவர்களே, இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு மொழிப்போர் வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி மிகச்சிறந்த உரையாற்றவிருக்கின்ற கழகத்தினுடைய மாணவர் அணி செயலாளர் என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் சகோதரர் கோட்டை அப்பாஸ் அவர்களே, தளபதி இளங்கோ அவர்களே, SMP முருகன் அவர்களே, கல்பனா செந்தில் அவர்களே, தம்பி பகுதி கழக பொறுப்பாளர் சிவகுமரன் அவர்களே மற்றும் மாணவர் அணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர்களே, எனக்கு முன்னர் உரையாற்றி விடைபெற்று அமர்ந்திருக்கக்கூடிய கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரர் கணபதி ராஜ்குமார் அவர்களே, மாநகராட்சியினுடைய மாண்புமிகு மேயர் சகோதரி ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்களே, எனக்கு முன்னர் உரையாற்றி விடைபெற்று அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய தம்பி VG கோகுல் அவர்களே, தலைமை கழக சொற்பொழிவாளர் தம்பி சுகன் மந்திரன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கழகத்தினுடைய தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, கழகத்துடைய பகுதி கழகத்துடைய செயலாளர்களே, வட்டக்கழகத்துடைய செயலாளர்களே, பல்வேறு அணிகளுடைய மாவட்ட அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, நிறைவாக நன்றியுரையாற்றவிருக்கக்கூடிய மாவட்ட மாணவர் அணியினுடைய துணை அமைப்பாளர் என்னுடைய அன்பிற்கினிய தம்பி பைந்தமிழன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை முதலிலே தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய தினம் தங்களுடைய தேக்குமர தேகங்களுக்கு செந்தியிட்டுக் கொண்டு அன்னை தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டு அன்னை தமிழை காப்பதற்காக, தேன் தமிழை காப்பதற்காக களத்திலே மரணமடைந்த வீர மறவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய மொழிப்போர் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாளமுத்து நடராசன், கீழப்புலம்பூர் சின்னச்சாமி, விராலிமலை சண்முகம், ஐயம்பாளையம் முத்து, சத்தியமங்கலம் முத்து, பீலமேடு தண்டபாணி, சிதம்பரம் ராசேந்திரன் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அன்னை தமிழை பாதுகாப்பதற்காக தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து அந்த உயிரை விட்ட அந்த வீர மறவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மொழிப்போர் என்பது நூற்றாண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் அன்னை தமிழை அழிப்பதற்கு வடக்கே இருந்து ஆட்சியாளர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்களோ அன்றைக்கெல்லாம் தமிழ்நாடு கிளம்பிட்டுதான் தமிழ் சிங்க கூட்டம், கிளித்தெறிய தேடுதான் பகை கூட்டத்தை என்று தமிழ்நாட்டிலே கிளர்ந்தெழுந்து மாபெரும் மொழி புரட்சியை உலகத்திலேயே உலக நாடுகளே வியக்கத்தக்க வகையில மொழி புரட்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரம் படைத்த நாடு நம்முடைய தமிழ்நாடு என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றேன். 1937 ஆண்டு தமிழ்நாட்டிலே கட்டாயமாக இந்தி மொழி திணிக்கப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் மொழி தமிழருக்க இந்தி மொழி நமக்கதற்கு என்று எண்ணி ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ நாடி வந்த நாடு ஈதல்லவே என்று கையல் வில் புலிக்கொடி ஏந்தி ஆரூர் வீதிகளிலே போர் முழக்கமிட்டு முதலாக களத்திலே ஆதிக்கு இந்திக்கு எதிராக களத்திலே இறங்கி 14 வயதிலே போராடிய தலைவன் முத்தமிழறிஞர் செம்முனிக்காவலர் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்படி தலைவர் கலைஞருடைய வழியில இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட நாயகன் அன்பு தலைவர் தளபதியினுடைய வழியில் நம்முடைய திராவிட பேரியக்கத்தினுடைய இளைய தலைவர் கழகத்துடைய இளைஞரணியினுடைய செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சருடைய வழியில
இன்றைக்கு தொடர்ந்து ஆதிக்க இந்திக்கு எதிராக எப்பொழுதெல்லாம் ஒன்றிய அரசு இந்தியை திணிக்கிறதோ அன்றைக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே இறங்கி போராடி அன்னை தமிழை பாதுகாப்பதற்காக போர் கவசமாக செயல்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சி, மொழி புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1965ஆம் ஆண்டு. சமீபத்திலே நம்மை விட்டு மறைந்த முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் எல் கணேசன் அவர்கள் மாணவர் அணியினுடைய தலைவராக இருந்த காலகட்டத்தில் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்களும் விருதுநகர் சீனிவாசன் போன்ற மாணவர் அணியினுடைய தலைவர்கள் அன்றைக்கு இருந்த அந்த காலகட்டத்தில் தான் 65ஆம் ஆண்டு மகத்தான மொழி புரட்சி நடைபெற்றது. அன்னை தமிழை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த மொழி புரட்சியை நடத்தி அன்னை தமிழை பாதுகாத்தார்கள். இப்படி தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் தமிழ் மொழிக்கு ஆபத்து வருகிறதோ அன்றைக்கெல்லாம் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மொழிக்கு ஒரு போர் கவசமாக இருந்து போராடி வருகிறது என்பதை இந்த நேரத்திலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். சுமார் 40 ஆண்டு காலத்திற்கு முன்பு 1986ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு ஆதிக்க இந்தி மொழியை திணிப்பதற்காக தேவநாகரி வரிவடிவில் உள்ள இந்தி மொழிதான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்று வலியுறுத்தி சொல்லப்பட்ட அந்த சட்ட நகல்ல மத்திய மாநில அரசுடைய அலுவலர்கள் கையொப்பமிட வேண்டும் என்று சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பினாங்க. அப்படி அனுப்பப்பட்ட நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டிலே நடக்காது, அப்படி நீங்கள் சொன்னால் நீங்கள் சொல்லுகின்ற தேவநாகரி வரிவடிவில் உள்ள இந்தி மொழிதான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்று வலியுறுத்தி சொல்லப்படுகின்ற அந்த சட்ட நகலை நாங்கள் தீயிட்டுப்படுத்துவோம் என்று சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் போராட்டத்தை அறிவித்தார்கள். முதல் கட்ட போராட்டம் நம்முடைய செந்தமிழ் செல்வர் இனமான பேராசிரியருடைய தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. இனமான பேராசிரியர் அவர்கள் முதல் கட்ட போராட்டத்தில் கைது செய்யப்பட்டார்கள். இரண்டாம் கட்ட போராட்டத்திற்கு நம்முடைய உயிர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று அந்த தேவநாகரி வரிவடிவில் உள்ள இந்தி மொழியினுடைய அந்த சட்ட நகலை தலைவர் கலைஞர் அவர்கள் தீயிட்டுக் கொளுத்தினார்கள். அன்றைய காலகட்டத்தில் பார்த்திருப்பீங்க, தலைவர் கலைஞர் அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் தலைவர் கலைஞருக்கு சிறைச்சாலையில் கைதி உடையை எம்ஜிஆர் அவர்கள் வழங்கினார்கள். இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருந்தது. விசாரணை கைதியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட தலைவர் கலைஞருக்கு கைதியுடை வழங்கிய அரசு அன்றைய அதிமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்றைக்கு மாணவர்களாக இளைஞர்களாக இருந்த என்னை போன்றவர்கள் அன்றைக்கு அந்த சட்டரிப்பு போராட்டத்தில் அன்றைய காலகட்டத்தில் நடந்த நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இதே கோவையில் அன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருந்த பொள்ளாச்சி அண்ணன் உமாபதி அவர்கள், அதே போல அண்ணன் தம்புராஜ், நவமணி, யோகநாதன், தங்கவேல், காட்டூர் ராமமூர்த்தி உள்ளிட்ட என்னை அதில் அந்த வழக்கில் கைது செய்தார்கள். சிங்காரனூர்ல ரயில் தண்டவாளத்தில் வெடிகுண்டு வைத்ததாக அன்றைக்கு ஒரு பொய் வழக்கினை எம்ஜிஆர் அவர்களுடைய அரசு அன்றைக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி 1986ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே தலைவர் கலைஞர் அவர்களால் தலைமையிலாகி நடத்தப்பட்ட ஆதிக்க இந்திக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த தேவநாகரி வரிவடிவில் இருக்கக்கூடிய அந்த சட்ட நகலை தீயிட்டுக் கொளுத்திய போராட்டத்தில், அந்த மொழி போராட்டத்திலே வெடிகுண்டு வைத்ததாக அன்றைக்கு எம்ஜிஆருடைய அரசு என்னை கைது செய்தார்கள். கிட்டத்தட்ட 6 மாத காலம் அன்றைக்கு கோவை மத்திய சிறைச்சாலையில் நான் அடைக்கப்பட்டேன். இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை போன்றவர்கள், இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கோட்டை அப்பாஸ் போன்ற தம்பிகள், பல்லாயிரக்கணக்கானவர்கள், லட்சக்கணக்கானவர்கள் எப்பொழுதெல்லாம் ஆதிக்கு இங்கு திணிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் துடிக்கெழுந்து போராடும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அந்த அடிப்படையில் இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய இந்த எழுச்சிமிகு கூட்டத்தில் பேசுவதற்கு மிகச்சிறப்பான ஒரு வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த திடல்ல பேசுகின்ற பொழுது எனக்கு நினைவுக்கு வருவது அன்புக்குரிய அண்ணன் தன்ராஜ் அவர்கள், கழகத்துடைய செயல் வீரர்,
செயல் மரபர். அவர் இந்த வட்டத்தினுடைய மாவட்ட உறுப்பினராக வட்டக்கழகத்தினுடைய செயலராக இருந்த நேரத்தில் பல நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளிலே நான் பங்கேற்றிருக்கின்றேன். அப்படி அண்ணன் தன்ராஜ் அவர்கள், மேரா குருசாமி அவர்கள், முன்னாள் நகர செயலாளர் பவுனசாமி அவர்கள், அதை போலவே வட்ட செயலாளர் தங்கவேல் அவர்கள், அவர் வழியில இன்றைக்கு வந்து தம்பி சிவகுமார் அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கழகத்துடைய செயல் வீரர்கள் வாழ்ந்த பகுதி இந்த பகுதி என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எஃகு கோட்டையாக திகழும். வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலிலே திராவிட நாயகன் அன்பு தலைவர் தளபதிக்கு வெற்றி மாலை சூட்டுவோம். நம்முடைய ஒளிப்போர் வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கங்களை செலுத்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.